வணக்கம் வீலன் மக்களே. ஸோ எல்லா சேனலும் என்ன பண்ணுவாங்கன்னா 10th-க்கும் 12th-க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அதாவது 10th வந்து ஃபர்ஸ்ட் எழுத போறாங்க பப்ளிக்கு, 12th வந்து லாஸ்ட் ஸ்கூல் டேஸ். அதனால இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் தருவோம்னு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீலன்ல மட்டும்தான் 9th-லேருந்து 12th வரையும் வீடியோ போட்டு உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால 11th பசங்க, ஓகேங்களா, 9th பசங்களாம் உங்களுக்கு வீடியோ வேணும்னா வீலர்ல தைரியமா வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டே இருக்கும். ஸோ நீங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வருஷத்துல பெஸ்ட் கமெண்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கு கன்ஃபார்ம். ஸோ அது வந்து இதுல எக்ஸ்க்ளூசிவா சொல்றோம். ஸோ தயவு செஞ்சு பெஸ்ட் கமெண்டா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வின்டர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பார்க்க போற வீடியோ வந்து 11th மேக்ஸ்ல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல. இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா பப்ளிக்ல கேட்டிருக்க, ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ அதனால எல்லாரும் தவறாம படிச்சிருங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளேயே ப்ராக்டிக்கல் வந்துடும். ப்ராக்டிக்கல் வந்துட்டா எக்ஸாம் ஃபியர் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சப்ஜெக்ட் இல்லை 6 சப்ஜெக்ட், ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க படிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கணும், ஓகேங்களா. அதனால தயவு செஞ்சு இனிமேலாவது கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. இந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சாலே ஒரு 70-லேருந்து 80 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வீடியோ போடுறோம். இப்போ 5 மார்க் கொஸ்டின் மட்டும் சொல்றேன். இந்த வீடியோ அப்படியே போக போக 3 மார்க் 2 மார்க் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க கமெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 1.2 பார்த்தீங்கன்னா அந்த வென் டயக்ராம் வச்சுட்டு வரும். 1.29 1.30 வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அண்ட் எக்ஸசைஸ் 1.1ல 10th, 1.3ல 2 3 10 12 19. அப்புறம் இது இல்லாம வேற ஒன்று இருக்கும், ஒன்றும் இல்லை, அந்த அதான் எக்ஸசைஸ் 1.1ல 10, 1.2ல ஒரு சம் இருக்கு, ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ். ஸோ அந்த 3 வச்சு ஒரு 2 சம் இருக்கு, ஓகேங்களா. அந்த 2 சம் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்குங்க. அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல. ரெண்டாவது லெசன்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஒன்று இருக்கு, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு போயிடுங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு போயிட்டு லாக் சம் இதெல்லாம் 2.36 2.37 2.24 லாக் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 2.9 எக்ஸசைஸ்ல அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸசைஸ்ல இந்த சம்லாம் நீங்க ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லது. அதே மாதிரி 2.12ல இந்த சம்லாம் நீங்க பார்த்துட்டு போங்க. அதெல்லாம் லாக் சம்மு. லாக்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு 3 மார்க் இல்லை ஒரு 5 மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2.4ல 4th, 2.8ல 1 2 3, ஓகேங்களா. ஸோ இந்த சம்லாம் தான் ரெண்டாவது லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ சூஸ் பண்ணி படிங்க. லெசன்ஸ் கம்மியா இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். இதோட கம்மியானதான் லெசன்ஸ் இருக்கு. ஸோ கம்பல்சரியா நீங்க படிச்சுட்டு போங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2 மார்க் கேட்க மாட்டாங்க, 3 மார்க் 5 மார்க்ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா நேப்பியர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தாங்க. ஸோ இந்த நேப்பியர் ஃபார்முலா வந்து எப்பயுமே கேட்டுட்டே இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதனால நேப்பியர் ஃபார்முலாக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவீங்க, ஓகேங்களா. ஸோ கம்பல்சரியில 3 மார்க்ல கேட்கும் போதோ இல்ல 5 மார்க்ல கம்பல்சரி கேட்கும் போதோ இல்ல ஒரு ஏபி வந்து தேர்ட் லெசன் 8th லெசன் இல்ல தேர்ட் லெசன் 10th லெசன் அந்த மாதிரி வைக்கும் போது தேர்ட் லெசன் பார்த்துருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஸோ அதனால சொல்றேன், இந்த தேர்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா படிச்சு எடுத்துட்டு போயிடுங்க. இதெல்லாம் ஒரு பிடிஎஃபா வேணும்னா நீங்க கமெண்ட்ல பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் தானா வந்துட்டே இருக்கும், ஓகேங்களா. லிங்க் வாட்ஸ்அப்ல நாங்க ஒரு லிங்க் கொடுப்போம், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும், ஓகேங்களா. போய் செக் பண்ணிக்கலாம். இது 4th லெசனுக்கானது. 4th லெசன்ல ஒண்ணுமே இல்லை, அந்த 4.4 எக்ஸசைஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருங்க. அது ஒன்றும் இல்லை, மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ அதோட சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு சம் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இது இந்த மொத்தமா எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சம் இருக்கு. இந்த 14 சம்ம நீங்க பாத்தீங்கன்னா கம்பல்சரியா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால தயவு செஞ்சு இதை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஒரு 5 மார்க்கு பாஸ் ஆகிறன்றவங்க இதை பார்த்துட்டு இது ஒரு 5 மார்க் பார்த்துட்டு 21 மார்க்ல 15 மார்க் எடுத்துட்டா 20 மார்க் ஆயிடும். இதோட எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா பாஸ் ஆயிடலாம், ஓகேங்களா. 25 எடுத்தா பாஸ். இது 5th லெசன்ல 1/x² இஸ் வென் லார்ஜ்னு ஒரு சம் இருக்கும், அதான் 5.25. அதே மாதிரி 5.15 இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த ரொம்ப கொஸ்டின், ஓகேங்களா, எக்ஸசைஸ்ல இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் 5th லெசன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம், ஓகேங்களா. 5th லெசன்லாம் கம்மியா தான் இருக்கு, கம்பல்சரியா கேட்பாங்க.
இது 6th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா. 6.38, 6.9, 6.19, 6.20. 6th லெசன் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வராது, ஆனால் சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா. 6th லெசன் பொறுத்த வரைக்கும் கிவன் நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் கிவன் ஃபைன் பண்ணிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஈஸி, இந்த சம்லாம் கற்றுங்க. 7th லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான லெசன், மேட்ரிக்ஸ் லெசன் தான். ஸோ அதில் வந்து அந்த 7.13, 7.19, 7.13 பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்ஸ், கியூ சிமெட்ரிக்ஸ் அது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இதுலாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போகலாம், பெஸ்ட்டு ஓகேங்களா. 7th லெசன் பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு 2 5 மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பாஸ் ஆகணுன்றவங்க இந்த சம்ஸ்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா கம்பல்சரியாக 2 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அப்போ 10 மார்க் ஆகிடும், 1 மார்க் ஒரு 15 மார்க் ஆகிடும் ஓகேங்களா. 25 மார்க் கம்பல்சரியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் பயப்படாதீங்க, 11th பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, ஈஸியாக பாஸ் ஆகலாம். இது 8th லெசனுக்கு. 8th லெசனுக்கு ஃபர்ஸ்ட் தியரத்துக்கு நீங்கள் இது கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 8.1 8.3யும் 8.1 என்னன்னா இன்டர்னல் டிவிஷன் சொல்லிட்டு, 8.3 ட்ரையாங்கல்ஸ் ஆர் கன்கரன்ட் சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதோட ஓகேங்களா, அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த ரெண்டுமே. அண்ட் தென் கீழே இருக்கிறது அடுத்தது ஓகேங்களா, அடுத்த எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே 8th லெசன் கவர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா கொலினியர் அந்த மாதிரி அப்படிதான் இருக்கு. 10th நீங்க கொலினியர்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருப்பீங்க. ஸோ அதனால இந்த லெசனும் ஈஸியா இருக்கும், இந்த லெசனும் ஃபர்ஸ்ட் போயிடுங்க. 9th லெசன்ல ஒரே ஒரு சம் தான் இருக்கு, அடிக்கடிக்கு கேட்கறாங்க, நல்லா கேட்டுங்க, இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட்ல இதுதான் இருக்கும், ரிசல்ட் 9.1 ஓகேங்களா. ஸோ லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இந்த சம் தான் அடிக்கடிக்கு கேட்டுட்டே இருப்பாங்க ஓகேங்களா. தயவு செஞ்சு இந்த சம்ம இந்த தேரத்தை படிச்சுட்டு போயிடுங்க, இந்த ரிசல்ட்டை படிச்சுட்டு போயிடுங்க. வேற என்ன ரிசல்ட் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது 10th லெசனுக்கானது, டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் லெசன் 10 11. ஸோ 10th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது 11th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 11th லெசன் பார்த்தீங்கன்னா 11.29, 11.40, 11.41. ஸோ இந்த 10th லெசனும் 11th லெசனும் என்ன கான்செப்ட்னா 12th நீங்கள் பேசிக்ஸ்க்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால இதை கொஞ்சமாக படிங்க, படிக்காம விட்டுறாதீங்க ஓகேங்களா. இது 12th லெசன். 12th லெசன்ல ஃபுல்லாகவே அதிகமாக பேஸ் தேரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த 12.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பேஸ் தேரம், அந்த 12.4 எக்ஸசைஸ் எல்லாமே பேஸ் தேரம். பேஸ் தேரத்துலேருந்து ஒரு கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் இருக்கு ஓகேங்களா. தயவு செஞ்சு அதை மட்டுமா ஃபர்ஸ்ட் போயிடுங்க, பேஸ் தேரம் மட்டும். அதாவது 12.4ஓட எக்ஸாம்பிள் அண்டு எக்ஸசைஸ் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு போயிடுங்களே, உங்களுக்கு ஒரு 5 மார்க் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நானே 4 5 மார்க் சொல்லிட்டேன். ஏபி சாய்ஸ்ல கேட்கறது, அவங்க கேட்கறது கொஸ்டின் பேப்பர் டஃபாக கேட்டாங்கன்னா உங்களால இந்த 5 மார்க்லேருந்து 7க்கு நீங்க 4லேருந்து 5 அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. ஒருவேளை ஈஸியாக கேட்டாங்கன்னா 5லேருந்து 6 அட்டன் பண்ணலாம், அவ்வளோதான் ஓகேங்களா. இதான் என்னுடைய அஷ்யூரிட்டி. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க. அடுத்து 3 மார்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க 3 மார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வரையும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் ஆகாம தான் இருக்கும். ஒரு 100 3 மார்க்குன்ட்டு நீங்கள் போட்டாதான் ஓகேங்களா, 100 3 மார்க் கமெண்ட்ஸ் வந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் 11th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் ஓகேங்களா, சிஎஸ், பயோ அண்ட் தென் அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோ வந்து கொண்டே இருக்கும். ஸோ எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுங்க. ஸோ அண்ட் தென் பாய், யூ ஆர் ஆர்ஜே அருண்.